ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, நீ பிறந்த மாதத்தை தொட்டு உள்நுழைந்திருக்கின்றாய் அல்லவா? ஏன் பிறந்தோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையானது நீ பிறப்பெடுத்ததன் அர்த்தத்தை முழுமையாக காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன என்று உனக்கு தெரிந்து அந்த ரகசியத்தை நீ அனுபவித்தும் வாழ்வாய். நீ விரும்பியதை செய்ய நினைத்து பல சமயங்களில் அதை செய்ய முடியாமல் தடைப்பட்டும் போயிருந்தது. அந்த தடைகள் எல்லாம் விலகி இனி நீ விரும்பியது உன் கரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி நடந்து கொண்டே இருக்கும். வெற்றியின் ரகசியம் என்னவென்று தெரியாமல் தோல்விகளை தழுவ வேண்டிய நிலை இருந்தது. இனி வெற்றியின் ரகசியத்தை சுலபமாக உன்னுடைய மதிக்குள் நான் புகுத்தியும் விடுவேன். உன்னுடைய கரங்களை சில விஷயங்கள் கட்டி போட்டு வைத்திருந்தது. அதை செய்ய முடியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய். அது செய்திருந்தால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரிய நிலையை நீ என்றோ அடைந்திருப்பாய். ஆனால் ஏனோ சில சூழ்நிலை கைதிகளாக உன்னுடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தது. என் அன்பு குழந்தையே, தனிமையில் தவித்தோமே என்று கவலைப்படாதே. தனிமைகள் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. சுமையாக நீ நினைத்த நிகழ்வுகள் எல்லாம் பல சுகங்களை கொடுக்க பல நிகழ்வுகளை உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்றியும் இருக்கின்றது. திருத்தி கொள்ள முடியவில்லை என்று நீ பாடாய்பட்டு கொண்டிருக்கும் சில தவறுகளானது இனி என்னுடைய அருளாலும் ஆசியாலும் நீ திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றும் தரும். இதுவரை நடந்ததை யோசித்து கொண்டே இருப்பதால் பலன் எதுவும் கிடையாது என் குழந்தையே. நடந்ததை எல்லாம் கனவாக நினைத்து மறந்துவிடு. இனி நிஜத்தில் வாழப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னை நேசிப்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை நீ வெறுக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. ஏனோ உனக்கு அன்பானவர்கள் உன்னிடம் வந்து பேச விரும்பும் பொழுது நீ அவர்களை விட்டு விலகி செல்கின்றாய். உன்னை விலக்கு வைப்பவர்களை நாடி தேடி ஓடியும் வருகின்றாய். இப்படி ஏற்கு மாறாக உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த பொழுதிலும் இந்த முருகனுடைய துணை உனக்கு இருப்பதால் எல்லாம் சரியாக மாறும்படி நான் அருளும் புரிவேன். நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதோ உன்னுடைய இந்த முழிப்பை நான் விழிப்பாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிவகைகளை செய்தும் தருவேன். உன்னுடைய மனம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் உலா வரும்படி பார்த்துக்கொள். எல்லா நேரமும் நமக்கான நல்ல நேரமானதாக இருக்கும் என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கையும் கொள். நீ மனதில் விதைக்க வேண்டியது நம்பிக்கை. அதுதான் அவசியமான ஒன்று. அதுதான் உன்னுடைய வாழ்விற்கு அடுத்தடுத்து நீ விரும்பியதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறன் படைத்தது. அடுத்தவரின் விருப்பத்திற்கு நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள நீ வாழ வேண்டும் என்று நினை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எல்லா முயற்சிகளும் இனி வெற்றியை பெறும். பலமுறை தோல்வியை அடைந்திருந்ததால் உனக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வெறுப்பை விருப்பாக மாற்ற இந்த முருகன் வந்து விட்டேன். இனியும் உன் வாழ்க்கை இப்படி கண்ணீரிலேயே செல்லாது, கஷ்டங்களிலேயே செல்லாது. இன்பத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அற்புத காலகட்டம் வந்திருக்கின்றது. நீ நினைத்தது நல்லபடியாக நடந்து உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படி என்னுடைய அருள் முழுவதுமாக உன் வாழ்க்கைக்கு இன்றைய தினம் கிடைத்திருக்கின்றது. இனி நீ மேலும் மேலும் முன்னேறுவாய். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.